இன்றைக்கி நம்ம சம்மர் சீசனில் ஈஸியாக நம்ம கிடைக்கிற மாங்காய் வச்சு ஒரு மாங்காய் ரைஸ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணும். இது ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தாலே போதும். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதையும் இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரே ஒரு மாங்காவை துருவி வச்சுருக்கிறேன். ஒரு மாங்காய் போதும், ரொம்ப போட்டால் புளிப்பாக இருக்கும் ரைஸ். அதனால் ஒரு மாங்காய் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இது எண்ணெயிலே தான் நல்லா ஃப்ரை ஆகணும். தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு நான் இப்போமே ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா சுருங்க வதங்கிடும். சீக்கிரம் நம்ம துருவி போட்டனால ஈஸியாக வெந்துடும். இந்த புளிப்பாக இருக்கிற ரைஸ்க்கு கொஞ்சம் இனிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இனிப்பு கொஞ்சோண்டு போட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீனி போட்டேன். இப்போ ரைஸ் போட்டு நம்ம கிளற வேண்டியதான். பாருங்கள், நம்ம ஏற்கனவே வேக வச்ச ரைஸை ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்னவங்கள்ந்து பெரியவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு நான் ஒரே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நான் கிண்ட போகிறேன். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியாக சம்மர் சீசனில் நம்ம கிடைக்கும். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.